அல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் தொடர்ச்சியாக அநேக காரியங்களை இவ்வளவு நாளும் நாம் தியானித்து வந்தோம். எந்த ஒரு மனுஷன் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவனாய் இருக்கிறானோ அந்த மனுஷன் தான் திருப்தியான ஜீவியம் செய்வான். அவனுக்கு எல்லாவற்றிலும் திருப்தி உண்டாகும் என்று இயேசு கூறினார். எங்கு சென்றால் திருப்தி உண்டாகும் என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த அந்த ஜனத்திற்கு அவர்கள் திருப்தியாய் வாழ்வதற்குரிய வழியை இயேசு காண்பித்து கொடுத்தார். அல்லேலூயா. நீதி என்றால் என்ன என்றும் நீதியினுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் நாம் கடந்த வாரங்களை தியானித்து நீதியினுடைய வகைகளை தியானித்தோம். முதலாவது இயற்கை நீதியை குறித்து தியானித்தோம். இரண்டாவது சமூக நீதியை குறித்து தியானித்து நாம் சமூகத்துக்கு எவ்வளவு கடமையாற்றுவதற்கு முக்கியமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்தும் நாம் ஆழமாக தியானித்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு மூன்றாவது ஒரு நீதியை குறித்து தியானிக்கும்படியாக இருக்கிறோம். தனி மனித நீதி, இண்டிவிஜுவல் ரைட்டியஸ்னஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ரெண்டு முக்கியமான காரியங்களை நம்ம டீல் பண்ணும்படியாக இருக்கிறோம். ஒன்று இண்டிவிஜுவல் ரைட்டியஸ்னஸ், தனி மனித நீதி. ரெண்டு செல்ஃப் ரைட்டியஸ்னஸ், சுய நீதி. இந்த ரெண்டுமே முட்டி மோதி கொண்டு இருக்கிற காரியங்களாக தான் காணப்படுகிறது. எல்லா மனிதனுக்குள்ளாலும் இந்த ரெண்டு நீதிகளும் வந்து வந்து போய் கொண்டு இருக்கிறதா தான் காணப்படுகிறது. 1 சாமுவேல் 16வது அதிகாரம், 1 சாமுவேல் 16வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அல்லேலூயா. இந்த தனி மனித நீதியுடைய முக்கியமான ஒரு வசனம் இதுதான். இது வெளியே தெரியாது, இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியம். அந்த தனி மனித நீதியா இருக்கட்டும், சுய நீதியா இருக்கட்டும், அது வெளியிலே தெரிகிற நீதி அல்ல, உள்ளான நீதி. இது மற்ற மனிதர்களுக்கு புரியாது, ஆனால் தேவன் அதை அறிவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு தனி மனிதனையும் கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்று இந்த வேதவசனம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியத்துக்குள் இருக்கிறான், கட்டாயத்துக்குள் இருக்கிறான். தனி மனித ஒழுக்கத்துக்கு நேராக இந்த தனி மனித நீதி தான் நடத்தி செல்லும். தனி மனித நீதி ஒரு மனிதனுக்குள் இல்லாதபடிக்கு தனி மனித ஒழுக்கம் ஒரு நாளும் வருவதே இல்லை. ஆகவே நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு தனி மனித நீதி நமக்கு அவசியம் காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த தனி மனித நீதி என்பது ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாம் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளை தான் குறிப்பிடுகிறது. நமக்கு என்ன தோன்றுகிறதோ அதன்படி வாழ்வது அல்ல தனி மனித நீதி. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற கட்டுப்பாட்டுக்குள் ஒரு அமைப்புக்குள் இருந்து கொண்டு வாழ்வதுதான் தனி மனித நீதி. அல்லேலூயா. அல்லேலூயா. இண்டிவிஜுவல் ரைட்டியஸ்னஸ், அதாவது தனி மனித நீதி என்பது மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தினாலும் பரவாயில்லை, நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் நன்மையை பெற்று வாழணும் என்கிற கருத்து இல்லாமல் வாழ்வது அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. என் நிமித்தம் இன்னொருக்கு ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது, என் நிமித்தம் என் குடும்பத்துக்கோ என் சமுதாயத்துக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது என்கிற கவனத்தோடு வாழ்வதுதான் தனி மனித நீதி. அல்லேலூயா. நாம் பிறந்த குடும்பம், நம்முடைய சமூக சூழல், சமய நம்பிக்கைகள், நாம் பழகுற மக்கள், நாம் பழகுற நண்பர்கள், பணி செய்கிற இடங்களை பொறுத்து அங்கே நீதிகள் வேறுபடுவது உண்டு. அதை நம்ம ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடும் சுயநீதி, ஆனால் தனி மனித நீதி எந்த சூழ்நிலையிலும் மாறுபடாது. ஆமேன். மாறுபட முடியும். ரெண்டு உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும். ஹிட்லர் குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெர்மனியை கலக்கின ஒரு ஹிட்லர் உலக போர்களுக்கு காரணமாக இருந்தவன் அந்த மனுஷன் தான். அநேகர் சாவதற்கு காரணமாக இருந்தான். 6 லட்சம் யூதர்களை கொண்டு குவித்தான். அவனுடைய கொடுமை எல்லாம் பயங்கரமான கொடுமை. நீங்கள் வரலாறுல படிச்சிருப்பீங்க. ஒரு சின்ன அறைக்குள்ளால எல்லா மக்களையும் உள்ள விட்டு பாம்புகள், தேளுகள், பூரான்களை உள்ள விட்டுருவாங்களாம்.
உள்ளே விட்டு அடைச்சிடுவான், ரூமை விட்டு அடைச்சிடுவான். அது பாம்பு சிலர் கடிக்கும், தேள் கொட்டு அந்த பூரா கடிக்கிறது. மக்கள் எல்லாம் அலறுவதை பார்த்து வெளியிலிருந்து சந்தோஷப்படுவான். அந்த அளவுக்கு கொடூரமானவன் ஹிட்லர். அது மாத்திரமல்ல, மக்கள் என்ன 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 500 பேரை உள்ளே போட்டு அந்த கேஸ், அதாவது விஷ வாயுக்களை உள்ளே செலுத்தி அவங்க போடுற சத்தத்தை பார்த்து அதில் சந்தோஷப்பட்டான் ஹிட்லர். சாப்பாடு கிடையாது, மக்களுக்கு தண்ணி கிடையாது, மக்கள் எல்லாம் சாப்பாட்டுக்காக ஏங்கி வரும்பொழுது அந்த அப்ப துண்டுகள் சின்ன கொஞ்சம், அதாவது ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அப்பத்தை கொண்டு போவாங்களாம், அதை பிரெட்டை கொண்டு போவாங்களாம், போட்டு கொண்டுட்டு இங்கேருந்து அப்படி தூக்கி வீசுவாங்களாம். வீசும் பொழுது அவன் பசியும் கொடுமையில கிடப்பான். அதை வாங்குவதற்காக அடிச்சு மடிச்சு சின்ன பிள்ளைகளை பெரியவர்களை அதை மிதிச்சு சாக்குறதெல்லாம் பார்த்து ரசித்தவனாக வீட்டில். இது கொஞ்சம் சொன்ன பற்றி கொஞ்சம் நிறைய பேரை கொண்டாங்க அவங்க. அதாவது வரலாற்றாளர்கள் சொல்றபடி பல லட்சம் பேரை கொன்னான். ஆனால் அரசாங்க கணக்குப்படி 6 லட்சம் யூதர்களை கொன்னான். எல்லாம் கொண்டு குவித்து அவன் அந்த யுத்தம் நடந்து கொண்டு ஒரு பத்திரிகையாளர் போய் கேட்டாராம், ஐயா இவ்வளோ பேரை நீங்கள் கொண்டிருக்கிறீங்களே, இவ்வளோ கடுமையாக நடத்திருக்கிறீங்க, இவ்வளோ மோசமான நிலைமையை பண்ணியிருக்கிறீங்களே, இந்த 6 லட்சம் மனிதர்கள் இப்படி துடிதுடிச்சு செத்து போனாங்களே, அவங்க சாகிறத பார்த்து உங்கள் மனசு குத்தலையா, உங்க மனசு குத்தலையா அப்படின்னு கேட்டபோது அவன் சொன்னானா, இப்பதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு, அது எனக்கு குத்தல, ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்க சந்தோஷம் எனக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னானா. இதுக்கு பேர் தான் சுய நீதி. கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இனி ஒரு தனி மனித நீதி இருக்குல்ல. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு பெண் தன்னிடத்தில் தவறாய் நடந்து கொள்ளும்படியாக யோசேப்பை அழைக்கிறார். அழைத்த போது யோசேப்பு அவளிடத்தில் ஒரு பதிலை கொடுக்கிறான். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இதுதான் தனி மனித நீதி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் சுய நீதினா என்ன, தனி மனித நீதினா என்ன என்பது புரிந்திருக்கும். சுய நீதி என்பது மனிதன் தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொள்வது. தனி மனித நீதி என்பது வகுக்கப்பட்ட வழிமுறையிலே வாழ்வது. ஆமேன், அல்லேலூயா. அன்பு, பக்குவம், பொறுமை, கவனம், நிதானம், விவேகம், நேர்மை இவற்றின் மொத்த வடிவம்தான் தனி மனித ஒழுக்கம். அந்த தனி மனித ஒழுக்கத்துக்கு நேராக நடத்துவது தான் தனி மனித நீதி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தனி மனித நீதியை குறித்து தான் 2-3 வாரமாக நம்ம தியானிக்க போகிறோம். அந்த தனி மனித நீதியில இருக்கிற அம்சங்கள் என்ன, அதுதான் ஒவ்வொரு மனிதனும் தனி மனித நீதி உள்ளவர்களுக்கு இடத்துல இருக்க வேண்டிய அம்சங்கள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். ஒன்று, நேர்மை, ஹானஸ்டி. அல்லேலூயா. நேர்மை என்பது சரியான முறையில் நடப்பதாகும். நேர்மை என்பது உண்மையான செயல்களையும் நல்ல நடத்தையும் குறிக்கும். நேர்மையானவர்கள் தவறான செயல்களில் ஈடுபட மாட்டாங்க. இது ஒரு நல்ல பண்பு, இது ஒரு சரியான வாழ்க்கை பாதை. ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்னால் புரிந்து கொள்வீர்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்தது. கவனிக்கிறீங்களா? என்னதானே கவனிக்கிறீங்களா? பெரிய ஓட்டப்பந்தயம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் நிறைய பேர், நிறைய நாட்டை சேர்ந்தவங்க ஓடுறாங்க. ஆபேல் முத்தாய் என்கிற ஒரு கென்யா நாட்டு வீரர், அவன் முதல்ல வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவனை தொடர்ந்து ஸ்பானிய நாட்டு வீரனாகிய இவான் பெர்னாண்டஸ் அனேயா என்கிறவன் அவனை துரத்தி கொண்டு ஓட, மற்றவங்கெல்லாம் பின்னாடி வந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர் குறிப்பிட்ட அந்த எல்லை கோட்டின் அருகிலே போன உடனே இந்த கென்ய வீரனாகிய ஆபேல் என்ன நினைச்சான்னா, நான் எல்லை கோட்டையை தாண்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் கரங்களை உயர்த்தி துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா பின்னாடி வந்து கொண்டிருந்த அந்த ஸ்பானிய வீரனாகிய இவான் பெர்னாண்டஸ் பார்க்கிறான், அவன் எல்லை கோட்டைன்னு தாண்டல, ஆனா அறியாமையினால இவன் வெற்றி பெற்றதாக துள்ளி குதிக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த இவான் சத்தம் போட்டானா, நீ ஓடு ஓடு, நீ இன்னும் எல்லை கோட்டை தாண்டலன்னு சொன்ன போது அந்த ஸ்பானிய மொழி இந்த கென்யா நாட்டு வீரனுக்கு புரியல. அவன் துள்ளி கொச்சிட்டு, ரொம்ப கேப் இருக்கு, துள்ளி கொச்சிட்டு இருக்கிறான். உடனே தான் ஓடி இந்த இவான் பெர்னாண்டஸ் ஓடி போய் அந்த ஆபேல் முத்தாய் என்ன ஓடி ஒரு தள்ளி விட்டுட்டு 2வது இவன் போய் சேர்ந்துட்டான். கவனிக்கிறீங்களா? இப்போ யார் வெற்றி பெற்றான்? கென்யா நாட்டு வீரர். எல்லாருக்கும் அதிர்ச்சி. எல்லாரும் என்ன இப்படி பண்ணிட்டானே. வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பிற்பாடு அந்த இவான் ராபின்ஸை கூப்பிட்டு கேட்டாங்க, ஐயா உனக்கு ஒரு வெற்றி பெறுவதற்குரிய நல்ல சந்தர்ப்பம் உனக்கு கிடைச்சிச்சு, ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி, ஏன் நீ வெற்றி வாய்ப்பை தவற விட்டாய்?
அதுக்கு அந்த மனுஷன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? முத்தாய் தான் ஜெயிக்க வேண்டும், அவன் தான் முதலில் ஓடி வந்தவன். ஆனா தன்னுடைய அறியாமையினால நின்றுட்டான். அவன் பலவீனத்தை பயன்படுத்தி நான் அந்த வெற்றியை பெற விரும்பல, அது மோசமான வெற்றி. ஹலோ, அவன் கிறிஸ்தவ அவன் சொல்றான், நான் அவனை விட்டுட்டு ஓடி இருந்தேன்னா என் அம்மா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, என் நாட்டு மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, என்னுடைய சபையுடைய ஊழியர் என்னை பற்றி என்ன நினைப்பார்? அப்படிப்பட்ட வெற்றி எனக்கு வேண்டாம். வெற்றி பெறுவதற்கு தகுதியானவன் அவன், அவனுக்கு வெற்றி உரியது. பாருங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க அந்த பிற்பாடு அவர் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்துச்சு, என்ன தெரியுமா? இவான் வெற்றிக்கு பதிலாக நேர்மையை தெரிந்தெடுத்தார். கரங்களை தட்டி கருத்துக்கு நன்றி செலுத்தலாம். இவான் வெற்றிக்கு பதிலாக நேர்மையை தேர்ந்தெடுத்தார். இன்னும் எவனை வீழ்த்தியாவது நான் ஜெயிக்கணும், மற்றவருடைய அந்த பலவீனங்களை பயன்படுத்தி, மற்றவருடைய அந்த அறியாமையை பயன்படுத்தி எப்படியாவது நான் ஜெயிக்கணும் என்கிற துன்மார்களும் துஷ்டர்களும் வளர்ந்து வருகிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கு தேவை தனி மனித நீதி. அல்லேலூயா. நேர்மையை தெரிந்து கொள்வது என்பது நன்மையை தெரிந்து கொள்வது. சில புள்ளி விவரங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2017 ஆண்டில் இந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, இப்போ உலக புகழ்பெற்ற பத்திரிகை ரீடர்ஸ் டைஜஸ்ட், அது ஒரு இந்த புள்ளி விவர பட்டியல் எடுத்தாங்க. மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்கள் எந்த சூழ்நிலை ஏமாற்றினாங்க அப்படி எடுத்தாங்க. அதில் நல்ல வேலைக்கு போகிறவங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்ல நலத்தோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆஃபீஸில் போய் சொல்லி, இல்லை நான் சுகவீனமாக இருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லி தங்களுடைய வேலை ஸ்தலங்களில் ஏமாற்றினவர்கள் 63% பேர் நாங்கள் ஏமாற்றி இருக்கிறோம் அப்படின்னு ஒப்புக்கொண்டு இருக்கிறாங்க. அலுவலகத்திலிருந்து உள்ள பொருட்கள், அலுவலகத்தில் இருக்கிற அந்த அலுவலகத்துக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் அல்லது வேலை ஸ்தலங்களிலிருந்து வேலைக்காக பயன்படுத்துகிற பொருட்களை தங்கள் வீட்டுக்கு எடுத்து வந்து தங்களுக்கு பயன்படுத்துனதை 63% மக்கள் ஒப்புக்கொண்டு இருக்கிறாங்க. மூன்றாவது, வேலை வாய்ப்புகள், எனக்கு வேலை கிடைக்கணும், நான் நல்ல நிலைமைக்கு வரணும், ப்ரமோஷன் வரணும் என்பதற்காக தவறான தகவல்களை தெரிவித்து சில விஷயங்களை மூடி மறைத்து வேலை வாங்கினவர்கள், ப்ரமோஷனுக்கு போனவங்க 18% பேர் தங்களை ஒப்புக்கொண்டு இருக்கிறாங்க. கடையில் போகிறோம், கடையில் போகும்போது ஒரு பொருளை வாங்குகிறோம், பொருளை வாங்கி ஒரு பொருளுடைய விலை 55 ரூபா அப்படின்னா நம்ம 100 ரூபாயை கொடுக்குறோம், அவன் திரும்ப நமக்கு 45 ரூபா தரணும். அவன் அறியாமல் 50 ரூபா தந்துட்டான், கடைச்சிடா பூச்சைக்குட்டின்னு அப்படி 5 ரூபாயை எடுத்து, இது 5 ரூபா மாத்திரமல்ல, இப்படி தங்களுக்கு தகுதிக்கு அதிகமாக வந்த, தங்களுடைய காரியங்களுக்கு அதிகமாக வந்த பணத்தை திரும்ப கொடுக்காம பிறரை ஏமாற்றினவர்களுடைய விழுக்காடு 50% பேர் ஒப்புக்கொண்டிருக்காங்க. நாங்கள் இப்படி ஏமாற்றி இருக்கிறோம் அப்படின்னு. தங்கள் மனைவி இடத்துல தங்களுக்கு தவறான உறவு இருக்கிறதை மறைத்து அவர்கள் தங்கள் மனைவி இடத்துல உண்மையா இருப்பதை போல நடித்து கொண்டிருப்பதாக 28% மக்கள் சொல்லி இருக்கிறாங்க. இது ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்கிற பத்திரிகையில் நடத்தின ஆய்வின் முடிவு. இன்னொரு பத்திரிகை ஒரு ஆய்வு நடத்தினது, பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடத்துல எப்படி இருக்கிறார்கள் அப்படின்றது. தங்கள் பெற்றோரை ஏமாற்றி, அது பல விதங்களை பொய் சொல்லியோ அல்லது வேறு விதத்திலோ, பண காரியத்திலேயோ அல்லது வேறு நட்பு காரியத்திலோ தங்கள் பெற்றோரை ஏமாற்றி அவர்களை வஞ்சித்ததாக 70% பிள்ளைகள் சொல்லி இருக்கிறார்கள். கவனிக்கிறீங்களா? இவையெல்லாம் எதை காட்டுகிறது? இக்கால மக்களிடத்துல நேர்மை என்கிற பண்பு குறைந்து வருவதை தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறார். மக்களிடத்தில் இன்னைக்கு நேர்மையை பார்ப்பது அரிதாகவே காணப்படுகிறது. ஒரு மனுஷன் நேர்மையாக நடந்தான்னா ஊரெல்லாம் சொல்லும் அவன் கிறுக்கன், பைத்தியக்காரன்னு சொல்லும். இன்னைக்கு மோசமாக நடக்கிறவர்கள், நேர்மை தவறி நடக்கிறவர்கள் தான் ஹீரோக்களாக பார்க்கப்படுகிறார்கள், தலைவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை தான் மக்கள் உற்சாகப்படுத்துகிறாங்க. உண்மையான வழியிலே, நேர்மையான வழியிலே நடப்பது இன்னைக்கு மிகப்பெரிய சவாலாய் காணப்படுகிறது. ஆனாலும் தேவன் நேர்மையானவர்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? தேவன் நேர்மையற்றவர்களை உற்சாகப்படுத்துவதில்லை, அவர் நேர்மை உள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் நேர்மையிலே பிரியப்படுகிறார். உமக்கு பிரியமானதை செய்ய
எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், அல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பமே, அக்னி சம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, மேக சம்பமே, அக்னி சம்பமே, துணையாளரே. அல்லேலூயா. நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சகாக்கள், நம்மை சார்ந்தவர்கள் எல்லாரும் நம்மிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ரொம்ப விரும்புகிற ஆட்கள். உண்மைதானே? அப்படிதானே? அதை போல தான் நம்மை உருவாக்கி நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு இன்னைக்கு இந்த இடத்துல நம்மை ஆராதிக்க வைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவரும் நாம் நேர்மை உள்ளவர்களாக இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அதை ஆண்டு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நேர்மை தவறி நடப்பது இன்னைக்கு மக்களுக்கு எளிமையாக மாறிட்டு அதை ஆண்டவர் வெறுக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லா விதத்திலும் நேர்மையாக வாழணும், எல்லா விதத்திலும் சிறந்தவங்களை வாழணும். நம்ம சமுதாயத்தில் உப்பாக வெளிச்சமாக நல்ல கனி கொடுக்குறவங்கள மாறணும்னு ஆண்டவர் விரும்பி நாம் நேர்மையாய் நடக்கும்படி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். தனி மனித நீதியிலே முக்கியமான ஒன்று நேர்மையாய் நடப்பது. அல்லேலூயா. நேர்மையாக நடப்பது கொஞ்சம் கஷ்டம்தான், சவால் நிறைந்ததுதான், கடினமான காரியம்தான். ஆனாலும் நாம் நேர்மையாக நடக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் கர்த்தர் அதை விரும்புகிறார். ஆமேன். நேர்மையாக நடப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நேர்மையாக முதலாவது ஏன் நம்ம நேர்மையாக நடக்கணும்? ஏன் நம்ம நேர்மையாக நடக்கணும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அப்படி 32வது வசனத்தை நாம் வாசிப்போம். மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. இது ஒரு அற்புதமான ஒரு வேதவசனம். நல்லா கவனிங்க. மாறுபாடு உள்ளவன், நேர்மை தவறி நடக்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறோம், ஏதோ ஒரு விதத்தில் புகழ் வேணும்னு ஆசைப்படுகிறோம், ஏதோ ஒரு விதத்தில் பதவிகள் வேணும்னு சொல்லிட்டு பிரயாசப்படுகிறோம். அதுக்காகவே நிறைய பேர் என்ன செய்ய மாறுபாடு உள்ள ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. மாறுபாடான வாழ்க்கை வாழ்ந்து மாறுபாடான காரியங்களை செய்து தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு விரும்புகிறார்கள். ஆண்டோடைய வசனம் சொல்லுகிற மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அது யாரா இருக்கட்டும், நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, மாறுபாடு உள்ள யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் அவளை அருவருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் மாறுபாடு உள்ள ஜீவியம் செய்கிறோமா, இல்லை நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் நேர்மையானவர்களோடு இங்கே சொல்லப்பட்டு இருக்கிற அந்த நீதிமான்கள் என்கிற வேதவசன அதில் நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் வாசித்தீங்கன்னா அதில் அப்ரைட்னு சொல்லப்பட்டிருக்க நேர்மையானவன். நேர்மையானவனோடு என்ன செய்கிறாரு? கர்த்தர் தம்முடைய கிருபைகளை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து ரகசியமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ நேர்மையானவருடைய வீட்டையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். கொள்ளை அடித்தவன் எல்லாம் ஒரு காலத்தில் நிம்மதி இழந்து ஆசீர்வாதம் மற்ற போவான். வீட்டில் சமாதானம் இருக்கான், வீட்டில் நிம்மதி இருக்கிறாரு. வீட்டில் போனால் இருளாய்த்தான் இருக்கும், வீட்டுக்குள்ளால் போனால் ரொம்ப ஏதோ பயப்படுத்தினது போல் இருக்கும். பார்த்தா யாரோ மந்திரவாதம் பண்ணி வச்சுருக்காங்க, யாரோ ஏதோ பண்ணி வச்சுருக்காங்கன்னு நம்ம நினைப்போம். அது அல்ல. மாறுபாடு உள்ளவனுடைய வீடு எப்போதும் சாபத்தில் தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு மனுஷன் நேர்மையாக நடக்கிறானோ, எந்த ஒரு மனுஷன் நேர்மையாக நடக்கிறானோ அவர்களுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. 33 வசனம் கடைசி பகுதி சொல்லுது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அந்த நேர்மையானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 32 கடைசி சொல்லுகிறது, நீதிமான்களுடைய அப்படியே ரகசியம் இருக்கிறது. புதிய மொழிபெயர்ப்பு புதிய உலக மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏமாற்றுக்காரனை யெகோவா அருவருக்கிறார், ஆனால் நேர்மையானவனுக்கு ஆண்டவர் நெருங்கிய நண்பராக இருக்கிறார். ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டுவோமா? நம்ம நேர்மையா நடந்தா ஆண்டவர் நமக்கு நண்பராக இருந்து நம்மை செயல்படுவார். முதலாவது, மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நீதியாய் நேர்மையா நடக்கிறவன்
அவருடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய ரகசியங்களை அறிந்து கொள்கிறார். ஆகவே நாம் நேர்மையாக நடக்க வேண்டும். இரண்டாவதாக சங்கீதங்களின் புத்தகம் 140 சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 140 சங்கீதம் அதனுடைய 13வது வசனம் விதமாக சொல்லுகிறது, நீதிமான்கள் உடைய நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். The upright will live in your presence. அங்க சொல்லப்பட்டது upright, நேர்மையானவர்கள், நேர்மையானவர்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளால வாசம் செய்வார்களாம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம். நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சிங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சிங்க. நம்மளும் வாஞ்சிங்க தான் செய்யும், பிரசன்னம் வந்தது போல தெரியல, வெறுமையா தான் நிற்பதே போல இருக்கிறோம். எந்த பிரசனம் நமக்குள்ள வந்தது போல தெரியல, எங்கேயோ கண்ணை கட்டி காட்டில விட்டது போல ஃபீல் பண்றோம். பிரசனத்தை நம்மளால உணர முடியல. வேதவசனம் சொல்லுகிறது, வேதவசனம் சொல்லுகிறது, செம்மையானவர்கள் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே வாசம் வாழ்வார்கள், அவர்கள் தேவ பிரசன்னத்துக்குள்ளாலே வாசம் செய்வார்கள். இவங்க பிரசனத்தை தேடி ஓட வேண்டாம், பிரசனம் அவர்களை மூடிக்கொள்ளும். ஆமேன். அப்போ முதலாவது மாறுபாடு உள்ள கர்த்தருக்கு அருவருப்பானவனாக இருக்கிறான், நேர்மையானவனை கர்த்தர் ஆசீர்வாதத்தை ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது, செம்மையானவர்கள், நேர்மையானவர்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் இருப்பாங்க, அதனால நான் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். 3 நீதிமொழி 10ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். 3வது, ஏன் நம்ம நேர்மையாக நடக்கணும்னா, உத்தமமாய் நேர்மையாய் நடக்கிறவன், the upright walk in integrity. பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிற அவர்கள் பத்திரமாய் நடக்கிறார்கள், பத்திரமாய் நடக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த சேதமும் வராது. நீதியாய் நேர்மையாய் நடக்கிறவங்களை கர்த்தர் பாதுகாக்க, கர்த்தர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். ஒரு நித்திய பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் நேர்மையாக நடக்க வேண்டும். 4வது, நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. செம்மையானுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், நீதிமான்களுடைய மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். 4வது, என்ன, ஏன் நம்ம நேர்மையா நடக்கணும், ஏன் நம்ம நேர்மையா நடக்கணும்னா, நம்ம நேர்மையா நடந்தா அந்த நேர்மையே நம்மை கைட் பண்ணி நடத்துமா. நேர்மையாக நடக்கிறவங்க நல்ல பாதையை நடத்துவதற்கு அந்த நேர்மை நம்ம அழைத்து செல்லும். ஆனால் நேர்மை தவறி நடக்கிறவன் அவனுடைய காரியத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த துரோகிகளும் மாறுபாடோ, நேர்மை தவறி நடக்கிற மாறுபாடு அவனை ஒன்றும் இல்லாமாக்கி. ஹலோ, கவனிக்கிறீங்களா? கவனிங்க. அப்போ நம்ம நல்லா நடக்கணும், நம்ம வாழ்க்கை நல்லா நம்ம நினைச்ச இடத்துல போய் சேர்ந்து மகிமையான ஒரு வாழ்க்கை வாழணும்னா நமக்கு நேர்மை அவசியம். நேர்மை தவறுனா நம்ம வாழ்க்கை பாழாய் போய்விடும். ஆகவே நாம் நேர்மையாக நடக்க வேண்டும். ஆமேன். 4 காரியங்களை சொன்னேன். மாறுபாடு உள்ள கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான், நேர்மையானோடு தேவனுடைய ரகசியம் இருக்கிறது. நேர்மையாக நடக்கிறவர்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் வாழ்வார்கள். நேர்மையாக நடக்கிறவர்கள் பத்திரமா இருப்பாங்க. நேர்மையாக நடக்கிறவருடைய உத்தமம் அவர்களை நடத்தும். அது என்னோட புதிய மொழிபெயர்ப்பில் சொல்லப்படுகிறது, நேர்மையானுடைய நேர்மை அவர்களை சரியான பாதையிலே நடத்தும். நாம் எப்படி நேர்மையாக இருப்பது, நான் எப்படி நேர்மையாக இருப்பது? நேர்மையாக இருப்பதெல்லாம் எளிமையான காரியம் இல்லை. எப்படி நேர்மையாக இருக்குது, சில காரியங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்போ ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள் வருது, அல்லது ஒரு சடங்கு வீட்டுக்கு போகிறோம், ஒரு பால் காய்ப்பு வீட்டுக்கு போகிறோம், அல்லது கல்யாண வீட்டுக்கு போகிறோம். நம்ம மனசில் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு விரும்புவோம், அப்படிதானே? அப்படி கிஃப்ட் கொடுக்கணும்னு விரும்பி நேராக போய் ஒரு கடையில் போய் பொருள் எல்லாம் வாங்குவோம். நம்முடைய நற்குணம் அது, நம்முடைய நல்ல குணம், அது தப்பு. நல்ல குணத்தில் போய் ஒரு பொருளை வாங்குகிறோம், விலை பேசி பொருளை வாங்கிட்டு அவன் அந்த கிஃப்ட் பேப்பரை வச்சு மூடுமுனால அவங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ரேட்டா கிளி. ஹலோ, கவனிக்கிறீங்களா? அந்த ரேட்டை கிழிச்சிடு. ஏன் கிழிக்க சொல்றோம் சொல்லுங்க? இதுதான் இது சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தள்ளுறோம். ஏன்னா நம்ம வாங்கி கொடுக்கணுங்கிறது நல்ல எண்ணம், அவன் நம்ம மேலே உயர்வாக எண்ணணுங்கிறது தப்பான எண்ணம். நம்ம 100 ரூபா துணியை வாங்கிட்டு பார்க்க பகட்டா இருக்கும், 500 ரூபா மதிக்கிறோமோ,
500 மதிக்கிறதக்க அந்த 100 அப்படியே கிழிச்சிட்டு கொண்டு கொடுத்து கஷ்டப்பட்டு தேடி வாங்கினவனுக்காக. அங்கே நேர்மை தவறிட்டோம். நம்ம செஞ்ச நல்ல காரியம், ஆனால் அங்கே நம்மளை மதிக்கணும், நம்ம குறைஞ்ச விலைக்கு வாங்கினதை காட்டி நம்ம பேரை கெடுத்துடக்கூடாதுன்னு ஒரு தந்திரமாய் செயல்படுறோம். பார்த்தீங்களா, இதை தான் நம்ம மறக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிங்க. சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள். எங்கே போகிற சும்மா இது வரும், அந்த சும்மா போனீங்க அங்கே கடைக்கு போயிட்டு வருவோம், அல்ல எங்கே போயிட்டு வருவோம், எங்கே போகணும், சும்மா எது வரை போயிட்டு வரேன். இதுதான் இங்கே சின்ன சின்ன விஷயங்கள். பெரிய காரியத்தை தான் நம்ம அதுதான் நேர்மையா வாழ்வது, இதுதான் நேர்மையா வாழ்வன்னு நம்ம பெரிய காரியத்தை தான் எண்ணிருக்கோம். அதல்ல, சின்ன சின்ன விஷயங்களிலும் நம்ம கவனமா இருக்க வேண்டும் என்பதை தான் வேதம் காட்டுகிறது. அதுதான் ஏன் நேர்மையான வாழ்க்கை, அதான் நேர்மையான வாழ்க்கை. சில ஆட்கள் பஸ்ஸில் போனால் டிக்கெட் எடுக்காது, பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்தவ தான் ஃப்ரீ பஸ்ஸில் போனால் போங்க, எங்கேயும் போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் டிக்கெட் எடுக்க பயங்கர கூட்டமாக இருந்தா அம்பலக்கடையில் இறங்கினா பார்க்கில் தான் இறங்கி. எதுக்கு டிக்கெட்டு? கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரியா? நீ 5 ரூபாய்க்கு அவனை ஏமாத்தினா 500 இழந்துருவேன். ஹலோ, சின்ன சின்ன விஷயம்தான், சின்ன சின்ன விஷயம்தான். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா இந்த கடையில் போயிட்டு கள்ளத்தனம் பண்ணுவாங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, பைசா 50 ரூபா நம்ம கொடுக்கணும்னா சோதரம் பைசா குறைச்சி கொடுக்குறது, ஏமாத்துறது. நான் தந்தையிலாம், சில ஆட்கள் நான் தந்தையிலாம். இந்த பிள்ளைங்க சாக்லேட் வாங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? எடுத்து சாக்லேட் கொடுத்தா ஒரு சாக்லேட் வாங்கிட்டு பின்னாடி வச்சுட்டு வலது கை காட்டு, எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கல. ஐயா, ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் ஐயா நம்மளை எங்கேயோ கொண்டு போய்விடும். ஒரு கப்பலில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்தா போதும், ஒரு கப்பலில் சின்ன ஓட்டை விழுந்தா போதும் மொத்த கப்பலும் காலி. உன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த லேபிளை கிழிக்கிறது ஒரு சின்ன ஓட்டை தான், ஆனால் உன் மொத்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கவிழ்த்து போடும் என்பதை மறந்து போய்விடாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நேர்மை எங்கே இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு நிறைய விஷயங்களில் நம்ம தவறி போய் கொண்டே இருக்கிறோம். நம்ம எல்லாவற்றிலும் நேர்மையாக இருக்கணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 11வது அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 11வது அதிகாரம் அது 1வது வசனம் சொல்லுகிறது, கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லும் அவருக்கு பிரியம். இது பிசினஸ்ல நேர்மையா இருக்கணுங்கிறத காமிக்கிறது. நமக்கு இன்னைக்கு எல்லாருமே பிசினஸ் ஒன்றும் பண்ணல, அப்படிதானே? அவர் தங்களுடைய பணியில சின்ன விஷயமா இருந்தாலும் தங்கள் பணியிலே நேர்மையா இருப்பதை இது சுட்டி காட்டுகிறது. வீட்டில் பயங்கர சண்டை, பயங்கர சண்டை. ஒரு முன்னால அந்த சாதா ஃபோன் இருக்கும் பார்த்தீங்களா, பில்லு ரொம்ப ஏறிச்சு, ரொம்ப பில்லு ஏறி அந்த வீட்டிலுடைய அந்த அப்பா வந்து சண்டை போட பிள்ளைகளை கூப்பிட்றாரு, 3 பிள்ளைங்க கூப்பிட்றாரு. யார் பேசுனா? இவ்வளோ பில்லு வந்திருக்கு, யார் பேசுனா? உன்னை மனைவி வேலை பார்க்குறாங்க, பிள்ளைகளும் வேலை பார்க்குறாங்க. அப்போ பெரிய பெரிய குடும்பம், பெரிய குடும்பம். அப்போ அந்த அவருக்கு ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு கேட்குறாரு, யார் பேசுனா? மனைவி சொல்கிறாங்க, நான் எது ஒன்றாலும் என்னுடைய ஆஃபீஸில் உள்ள மொபைலில் பேசுவேன், இந்த ஃபோனில் பேசுவேன். அப்போ மொபைல் கிடையாது, ஆஃபீஸில் உள்ள ஃபோனில் பேசுவேன். நான் வீட்டில் யாருக்கும் பண்ணலையே, பின்ன யார் பேசுனா? பையனை கூப்பிட்றாரு, 2வது பையனை கூப்பிடுவாரு, மகளை கூப்பிடுவாரு. அவங்கள சொல்லுவாங்க, அப்போ நாங்கள்லாம் யாருக்குமே பேசலை. அப்போ பின்ன எப்படி பில்லு வந்துச்சு? இவ்வளோ பேசி இருக்கிறாங்களே, வெளிநாட்டுக்கு பேசியிருக்காங்க, ஐஎஸ்டி கால் பேசுனா, யார் பேசுனா? ஒன்று பையன் கேட்டான், அப்பா நாங்கள் இவ்வளோ பேரும் பேசலை, அப்போ நீங்கள் தான் பேசியிருக்கணும். அப்பா சொன்னார், நான் ஏன் வீட்டில் பேசுகிறேன், கம்பெனி எனக்கு என்ன டெலிஃபோன் வச்சுருக்கு, நான் அதில் தான் பேசுவேன், வெளிநாட்டில் பேசுகிற அளவுக்கு எனக்கு யாரும் இல்லை. அப்படின்னா யார் பேசுனா? அப்படின்னா யார் பேசுனா? உடனே எல்லாரும் கூப்பிட்டாச்சு, யாரும் இல்லை. அப்போது அந்த வீட்டு வேலைக்காரி சத்தத்தை கேட்டுட்டு வந்து, ஐயா எதுக்கு சத்தம் போடுறீங்க அப்படின்னு. உடனே அவர் கேட்டாராம், டெலிஃபோன் பில் இவ்வளோ யாரும் இருக்குது, இவ்வளோ யாரும் இருக்குது. உடனே அந்த அம்மா சொன்னா, ஐயா நான் அடிக்கடி என் மகளுக்கு பேசுவேன், அதனால யாருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அதுதான். இவருக்கு கடுமையான கோபம், வாயில வந்தபடியெல்லாம் திட்டி, என்ன உங்க அப்பா சம்பாதிச்ச பணமா, எவ்வளோ பில்லு வந்திருக்கு தெரியுமான்னு கேட்டோன்னு அந்த அம்மா ரொம்ப உடஞ்சி போயிட்டு கேட்டாங்க, ஐயா எல்லாம் உண்மைதான் ஐயா, நான் இந்த இதை பயன்படுத்த தப்பு தான், நீங்களும் உங்கள் பொண்டாட்டியும் உங்கள் 3 பிள்ளைகளும் கம்பெனி ஃபோனில் பேசுகிறீங்களே, அது தப்பு இல்லையான்னு கேட்டாலும். ஹலோ, நியாயம் தானே? அந்த மனுஷன் கோபம் அப்படியே இறங்க ஆரம்பிச்சு, அப்படி உணர்ந்த ஆரம்பிச்சா,
நம்ம யாரோ ஒருத்தனை ஏமாத்துறோம், இன்னொருத்தி நம்மளை ஏமாத்திட்டான். கவனிக்கீங்களா? அதுதான் ஐயா, நம்ம நேர்மை தவறி நம்ம பணியில் இருக்கட்டும், நம்ம பிஸ்னஸ்ல இருக்கட்டும், நம்ம என்ன காரியம் செய்கிறோம் அதில் நம்ம நேர்மை தவறி போனோன்னா எவ்வளோ ஒருத்தி நம்மளை ஏமாற்ற வருவா. அல்லேலூயா, ஆமென். அது எந்த காரியம் எந்த வடிவத்திலும் வரலாம். அது பிள்ளை வடிவத்திலும் வரலாம், அது மருமகன் வடிவத்திலும் வரலாம், அது மருமகள் வடிவத்திலும் வரலாம், நண்பன் வடிவத்திலும் வரலாம், அதிகாரிகள் வடிவத்திலும் வரலாம். ஏதோ ஒரு நபர் நம்மளை சோரி வதிக்கிட்டு இப்போதான் போவான். ஏன்னா செஞ்சதுக்கு அனுபவிச்சு தானே ஆகணும். அப்போ நம்ம தொழில், நம்ம வியாபாரம், நம்முடைய பணிகளில் நம்ம நேர்மையாக இருக்கணும். பணி இடத்துல நேர்மையாக இருக்கணும். அடுத்ததாக நம்முடைய பேச்சில் நேர்மையாக இருக்கணும். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த சகரியா 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் அந்த மக்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிற 8ஆம் அதிகாரம் 8வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களை சத்தியத்துக்கு சமாதானத்துக்கு ஏக்க நியாயம் தீருங்கள், ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள், இவையெல்லாம் நான் வெறுக்கிற காரியம் என்று கர்த்தர் சொல்கிறார். அதில் 2வது காரியம், பேச்சில் நேர்மை வேணும். பேச்சில் நேர்மை வேணும். யாக்கோபுடைய புஸ்தகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. அதுலேயும் ஒரு வசனத்தை வாசித்துருமே. யாக்கோபுடைய புஸ்தகம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபுடைய புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 2வது வசனம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளுகிறவனுமா இருக்கிறான். அவன் சொல் தவறுகிறவனா இருந்தால் அவன் அறக்குறை அறவேக்காடு. அப்படிதானே? அவன் அறவேக்காடு. ஒருத்தன் சொல் தவறி நடக்கிறான், அவன் அறவேக்காடு. நீங்க வேத வசனம் தெளிவா சுட்டி காட்டுகிறது. சொல் தவறாதவன் தான் முழுமையான மனுஷன். நம்முடைய பேச்சில் தவறக்கூடாது. அவனோடு உண்மையை பேசு, உன் அயலகத்தோடு உண்மையை பேசு. அதுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நீ பிறனோட உண்மையை பேசி பழகு. குடும்பத்தில் இருக்கிறவங்க, நம்மோட வேலை பார்க்கிறவங்க, உடன் இருப்பவங்க, சபையில் இருக்கிறவங்க, சமுதாயத்தில் இருக்கிறவங்க, உயர் அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள், இனி யார் இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? போய் சொல்லக்கூடாது. எல்லா இடத்துலையும் உண்மையை சொல்ல வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் நம்ம வாயை திறந்தோன்னா பொய்யை சொல்லுகிறோம். அங்கே நம்முடைய நேர்மை அடிபட்டு போகிறது. மூன்றாவதாக செயலில் நாம் நேர்மை உள்ளவங்களாக இருக்கணும். நீங்கள் லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், லேவி 25 வசனம், உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. எந்த அநியாயமும் பிறருக்கு, லேவியராகமம் 19:15 சொல்லுகிறது, எந்த அநியாயமும் செய்யக்கூடாது. எபேசியர் 4:28 சொல்லப்படுகிறது, யாருடைய பொருளையும் திருடக்கூடாது. சில இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன், வேலைக்கு போவாங்க, மீதி வார பொருள் அப்படியே ஆட்டப்பட்டு வந்துடுவாங்க. மீறி வார பொருட்களை எல்லாம் அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. ஐயா, அது மீதி வந்து உனக்குரியது இல்லை, அது அவனுக்குரியது. ஐயா, ஆமேன், அல்லேலூயா. நீ மீதி வந்துச்சுன்னு எடுத்த உனக்குள்கிட்ட இருக்கிறதையும் பிடிங்கிட்டு போக ஒருத்தன் வருவான். யாருடைய பொருளையும் திருடக்கூடாது, யாருடைய எந்த காரியத்தையும் திருடக்கூடாது. ரோமர் 13வது அதிகாரம் அவருடைய 7வது வசனத்துக்கு நேராக நீங்கள் வரும் பொழுது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகையால் யாவருக்கு செலுத்த வேண்டிய கடமையை செலுத்துங்கள், எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள், எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள், எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் நேர்மை உள்ளவங்களாக இருக்கணும். நம்ம யாருக்கு கனம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கனம் கொடுக்கணும். பெற்றோருக்கு பிள்ளைங்க கனம் கொடுக்கணும், சமுதாயத்தில் பெரியவங்களுக்கு கனம் கொடுக்கணும், ஊழியக்காரங்களுக்கு கனம் கொடுக்கணும், பெரிய அதிகாரிகளுக்கு நம்ம கனம் கொடுக்கணும். இன்னைக்கு யாருமே கனம் கொடுக்கறது இல்லை. எவனோ ஒருத்தன் எவ்வளோ ஒருத்தி. பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு எந்த பிள்ளைகளுமே மற்றவர்களை கனப்படுத்துகிற அந்த தன்மை இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? பெற்றோர்களாகிய நம்மகிட்ட இல்லை. நம்ம மற்றவங்களை கனப்படுத்த மாட்டோம், நம்ம பிள்ளைங்க எப்படி கனப்படுத்தும்? நம்ம வீட்டுகள்லேருந்து அவன் இவன் அப்படி அவள் போனால் அங்கே இப்படி போனால் இவ போனால் பேசுகிறது நம்ம பிள்ளைக்கு சின்ன வயசுலேருந்தே கேட்டுட்டு இருக்கு. கடைசி கொஞ்சம் காலம் வளர்ந்தோன்னா அது நம்மளை சொல்லும். நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் நேர்மை உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்ததாக 5வது, உறவுகளிலே நேர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய உறவுகள், நம்முடைய என்ன உறவுகள் இருக்கிறது, அது கணவன் மணி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் மற்றும் உறவுகள், எந்த உறவுகள் இருந்தாலும் அதில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா.
நம்ம இவைகளில் எல்லாம் நேர்மையாக தொழிலில், பேச்சில், செயலில், நம்முடைய கடமையை நிறைவேற்றுவதில், உறவுகளிலே நாம் நேர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நேர்மையாக நடந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? அது தேவை, கண்டிப்பாக அவசியம். நேர்மையாக நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஏசாயாவின் புஸ்தகம் 57வது அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 57வது அதிகாரம், அதனுடைய 2வது வசனம். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பார்கள். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. மாயிருங்க, என்னதான் இருந்தாலும் நல்ல கையை தட்டி சோர்ந்து போகாதீங்க. என்னதான் இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். நம்மை அழைத்த தேவன். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் இருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. இந்த வேத வசனம் ஒரு அழகான காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். இது எந்த வீட்டில் நான் எழுதி வச்சது போல நான் பார்க்கல. அப்படி எந்த புத்தக கடையில் போய் பார்க்குறேன், அப்படிப்பட்ட வசன போர்டுகளை பார்க்கல. ஆனால் இந்த வசனத்தை நான் ஒரு இடத்துல பார்த்தேன். எங்கன்னா ஒரு பெரிய கல்லறை தோட்டம். அந்த கல்லறை தோட்டத்து சைடில் காம்பவுண்டில் எழுதி வச்சிருக்கிறது, சமாதானத்துக்குள் பிரவேசித்தவர்கள் இங்கே இளைப்பாறுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, அது கல்லறை தோட்டத்தில் எழுதி வைக்க வேண்டிய வசனம் இல்லையா, நம்ம இருதயத்தில் எழுதி வைக்க வேண்டிய வசனம். ஆமென். நம்ம வீடுகளில், நம்ம பெட்ரூமில் எழுதி வைக்க வேண்டிய வசனம். இங்கே சொல்லப்பட்ட நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். இது எந்த அனுபவத்தை சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? நல்லா ஓடுவான், நல்லா உழைப்பான், நல்லா சம்பாதிப்பான். ஆனால் வயசு போக 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 அவனுக்கு பணம் பெருகலாம், ஆஸ்தி பெருகலாம், அந்தஸ்து பெருகலாம், நிம்மதி இருக்காது. நல்ல தூக்கம் வராது. வயசு போக போக தூக்கம் வராது. அதையும் இதையும் நினைச்சு 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 ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல வயசானவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப உபத்திரப்படுத்துறாங்கன்னா காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லை. பலதையும் நினைப்பாங்க. என் பிள்ளைக்கு இப்படி ஆயிருமோ, என் மருமகளுக்கு இப்படி ஆயிருமோ, என் பேர பிள்ளைக்கு அப்படி ஆயிருமோ, என் மோ என்ன கொன்னுருவானோ, என் மருமகன் விஷம் தருவானோ. இந்த எண்ணங்கள் அவங்களுக்குள்ள வந்து 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 சஞ்சலம், தவிப்பு பெருகி கொண்டே இருக்கும். நீங்க சங்கீதங்கள் புஸ்தகம் 90வது சங்கீதம், சங்கீதங்கள் புஸ்தகம் 90வது சங்கீதத்துக்கு வரும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 10வது வசனம் வாசிங்க. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தம் சஞ்சலமுமே. நாட்கள் இது அந்த காலத்தில் மோசே எழுதி வச்சது. அன்னைக்கு 80 சொன்னால் இன்னைக்கு பலத்தில் மிகுதினால 60 வருஷம் தான். அல்லேலூயா. 50 தாண்டு, 50 இல்லை 40 தாண்டுனாலே பல காரியங்களை யோசிக்கிறோம், பல காரியங்களை யோசிச்சு குடும்பத்தில் அதை பற்றி இதை பற்றி எல்லாம் யோசித்து யோசித்து ஒருத்தனுக்கு நிறைய பேர் சாகும்போது நிம்மதி இல்லாமல் செத்துட்டு இருக்கிறான். படுக்கையில் படுத்தா பஞ்சு மத்தியில படுக்கிறான், தூக்கம் இல்லை. மருத்துவர்களை தேடி ஓடுறாங்க, சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை தேடி ஓடுறாங்க.
தூக்க மாத்திரை ஒருத்தர் ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் போகும்போது அவர் சொல்கிறாரு, ஏன் மெடிக்கல் ஸ்டோரில் அதிகமாக செலவாகும் தூக்க மாத்திரை அப்படின்னு சொன்னார். அது தூக்க மாத்திரை பல ரீதியில் இருக்குது. அவர் சொல்கிறார், அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட பேசி கொண்டு இருக்கும்போது, பாஸ்டர் என்ன மனுஷனோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னார். நான் இந்த என்ன ஆச்சுன்னு, ஒருத்தருங்க தூக்கம் இல்லை பாஸ்டர், நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். உங்களுடைய செய்தி நான் அவர் கேட்டிருக்க செய்தி, உங்கள் செய்தியெல்லாம் கேட்டிருக்கிறேன், நல்லா செய்தி கொடுக்குறீங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், மக்கள் நிம்மதியோட வாழ்க்கை இதை வழி சொல்லிக் கொடுங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். அது சொல்கிறார், என் மெடிக்கல் ஸ்டோர் அதிகமாக விற்பனை தூக்க மாத்திரை. ஏன்னா தூக்கம் இல்லை மனுஷனுக்கு. இன்னைக்கு வாழ்க்கை இருக்கு, வாழ்வு இருக்கு, பணம் இருக்கு, ஆசை இருக்கு, உறவுகள் இருக்கு, எல்லாமே இருந்து சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, வாழ்க்கையில தூக்கம் இல்லை, தன் படுக்கையில போய் புரண்டு படுத்து கொண்டு இருக்கிறார்கள். புரண்டு படுத்து கொண்டு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன் எதுக்கு இவ்வளவு சம்பாதிச்சு இவ்வளவு ஆசை? சில ஆட்களை பார்த்தீங்கன்னா தன் ஆயுள் காலத்தையே தன் மனைவி பிள்ளைகளுக்காக வெளிநாட்டில் செலவு செய்து விட்டார்கள். ஊருக்கு வந்த நிம்மதி இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாம் இருந்து நிம்மதி இல்லைன்னா என்ன வாழ்க்கை இல்லை? இத்தனை பேர் தான் உங்களை நடத்தினியா வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னா? இவ்வளவு போதனைகளை உங்களுக்கு தந்தோம், இவ்வளவு காரியங்களை உங்களுக்கு தந்தோம், ஏன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னா? இன்னைக்கு நிறைய பேருக்கு நிம்மதி இல்லை. நிறைய பேர் நிம்மதி இல்லாமல் அங்கலாச்சிட்டு இருக்கிறான். அங்கலாச்சிட்டு வேத வசனம் சொல்லுகிறது, நேர்மையாய் நடந்தவர்கள், நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து. ஆமென். இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்க, நேர்மையாக நடப்பவர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தெரியுமா? அவன் வாழ்க்கை கடைசி காலம் நிம்மதியாக இருக்கும். நம்ம இப்போ எப்படி வாழ்ந்துட்டு போயிடலாங்க, எப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம், என்ன செஞ்சு வாழ்ந்துட்டு போயிடலாம். நமக்குன்னு ஒரு கடைசி காலம் இருக்குல்ல. ஒருவேளை டப்புன்னு போயிட்டோன்னு வைங்களேன், இந்த உலகத்தின் வேதனை அனுபவிக்க வேண்டாம், ஆனால் ரசிக்கப்படாமல் தான் நரகத்துக்கு போயிடுவோம், நித்திய காலம். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்து வயசாகி வாழ்ந்து நம்ம வேதனையோடு சஞ்சலத்தோடு வாழ்ந்து வந்து எப்போ என் உயிர் போகும், எப்போ என் உயிர் போகும், கடவுள் என்னை எடுக்க மாட்டாரா, இவ்வளோ வேதனை நான் அனுபவிக்கிறேனே, இவ்வளோ பாடுகளை நான் அனுபவிக்கிறேனே, ஐயோ 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 என்று சொல்லி கதறி கூப்பாடு போட்டு சாகுற நிலைமைக்கு பார்த்தீங்களா? அது பரிதாபம், பரிதாபம். பிள்ளைங்க எப்போ சாவா, எப்போ சாவா, என் வேலைக்கு போகணும், என் மனைவியை பார்க்கணும், என் பிள்ளைகளை பார்க்கணும், எனக்கு என்ன புருஷனை பார்க்க வேண்டாமா, என் பிள்ளைகளை பார்க்க வேண்டாம், இது சாகாதா 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 என்று சொல்லி பிள்ளைகளை ஒருபுறம் வேதனை. காரணம் நிம்மதி இல்லாத சாவு. சாகிற பொழுது நிம்மதி இல்லை. ஒரு காலத்தில் எப்படியோ வாழ்ந்தாங்க, ஒரு காலத்தில் எதையெல்லாம சாதித்தார்கள், ஆனால் முடிவு பரிதாபம், முடிவு பரிதாபம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், நேர்மையான வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, உங்க முடிவு சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க முடிவு சமாதானமாக இருக்கும். சங்கீதங்கள் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம், சங்கீதங்கள் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம், அப்படி 37ஆம் வசனத்தை வாசிங்க. நீ உத்தமனை நோக்கி செம்மையான மனுஷனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். எனக்கு தெரிந்த ஒரு அம்மா, அவள் கல்யாணம் ஆகலை, அவங்க நல்ல ஆண்டவருக்கு முடிஞ்ச அளவு தன்னால் முடிஞ்ச ஊழியத்தை செஞ்சாங்க. ஊழியம்னா பெரிய ஊழியம் இல்லை, போகிறவங்களே டாக்ஸி கொண்டு ஒரு 10 டாக்ஸி கொண்டு கொடுப்பாங்க, 10 பேருக்கு கொடுத்துலாம் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க அவங்க மறிக்கும் பொழுது தன் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொன்னாங்களாம், நான் போக போகிறேன், நான் போக போகிறேன். அவங்க சொன்னாங்களே, எங்கே போகிற நீ? நான் போக போகிறேன். படுத்தாங்க, போயிட்டாங்க. ஒரு நபர் காலையில் எழும்பினார், நல்லா குளிச்சார், நல்லா குளிச்சு நல்லா கோட்டு சூட்டை எல்லாம் போட்டுட்டு பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், நான் போகிறேன், நீங்கள் சந்தோஷமா இருங்க. அவங்க சொன்னாங்க, அப்பா எங்கப்பா போகிறீங்க இந்த வயசான காலத்தில்? நான் போகிறேன், சந்தோஷமா இருங்க. பிள்ளைகள் சொல்லி இவருக்கு வயசு லூஸ் ஆகிட்டு போயிட்டு போனாங்க. ஒரு சேரில் போய் உட்காந்தா போயிட்டார். அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நம்ம முடிவு எப்படி இருக்க போதோ அவருக்கு தான் வெளிச்சம் இல்லை. ஆனால் நான் கேரண்டி கொடுக்குறேன். உத்தமனை நோக்கி செம்மையான மனுஷனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்தார்கள், படிக்கல் இளைப்பாறுகிறார்கள். அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நீதிமொழிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம்
அதனுடைய 7வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பிறகு அவன் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும், அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்கள். இப்ப 3வது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் தன் உத்தமத்திலே, நேர்மையான மனுஷன் தன் நேர்மையிலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். நிறைய பேருடைய சந்ததி அழிஞ்சு போயிடுச்சு. நிறைய பேருடைய பிள்ளைகள் படாத பாடுபடுறாங்க. ஒரு காலத்தை சொத்து சாத்தவன், ஊரை அடித்து ஒலையில போட்டவன் எல்லாம் ஒரு காலத்தில் எங்கேயோ போய் இருந்தவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் 5ம் 10ம் கிடைக்குதான் என்று ஏங்கி கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. நேர்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு பின்னும் அவர்களுக்கு சமாதானம் உண்டு, அவங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு, அவர்களுக்கு பின்னும் அவங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். கரங்களை தட்டி கருத்திற்கு நன்றி செலுத்தலாமா? எப்படியும் வாழ்ந்துடலாம், எப்படியும் இருக்கலாம், எப்படியும் வாழ்றால் எப்படியும் வாழ்ந்து போயிடலான்னு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு புரிஞ்சுங்கள, உங்களோடு முடிஞ்சல, உங்களுக்கு பின்னாடி ஒரு சந்ததி இருக்கிறது, உங்களுக்கு பின்னாடி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள் எப்படியும் வாழ்ந்து சாபத்தை பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகள் இந்த உலகத்தில் படாத பாடுபடும். இன்னைக்கு ஒருவேளை அவங்க நல்லா இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை சிறப்பாக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய எதிர்காலம், அவர்களுக்கு வந்து சேர்கிற வாழ்க்கை துணை, அவங்க போய் சேர்கிற இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா நீ நேர்மையா நடந்தண்ணா, நீ உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்தண்ணா, நீ சரியா வாழ்ந்தண்ணா, நீ ஏன் சந்தோஷம் இருப்ப, உனக்கு பிற்பாடுவான் சந்ததி இந்த உலகத்தில் வாழும். ஆமென். அவன் சந்ததி உத்தமமா நேர்மையா நடப்போட சந்ததி ஆசீர்வாதமாக இருப்பார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார், கைவிடவே மாட்டார். 4வது யோபுடைய புத்தகம் 27ஆம் அதிகாரம், யோபுடைய புத்தகம் 27வது அதிகாரத்துக்கு நேராய் வாருங்கள். 27ஆம் அதிகாரத்தில் யோபு ஒரு அற்புதமான காரியத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதனுடைய 27:5-6 ஆகிய வசனங்கள். நீங்கள் பேசுகிற நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன், என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன், நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்ன நிந்திக்காது. என்ன தெரியுமா, என்ன தெரியுமா அவன் சொல்றான், நான் சாகும்போது இதயத்தில் குத்தப்பட்டு ஐயோ நான் இப்படியெல்லாம் செஞ்சிட்டேனே, நான் இப்படியெல்லாம் செஞ்சிட்டேனேன்னு நினைச்சு 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 நான் சாக மாட்டேன். ஏன்னா நான் என் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறேன். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அது ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டோம், இன்னைக்கு ஒரு வேளை நமக்கு தெரியாது, இன்னைக்கு நமக்கு நல்ல பலம் இருக்குது, நம்ம எடுத்து நம்ம சார்ந்து எல்லாம் நன்மையாக நடத்தானா நாட்கள் போக போக வயசாக ஆகத்தான் செஞ்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அன்னைக்கு நம்ம இருதயம் நம்மளை குத்தி நம்மளை வேதனைப்படுத்தணும்னா, ஒரு நபர் ரொம்ப வயசாகிடுச்சு, நான் உங்களுக்கு ஜெபிக்க போகும்போது அப்படி என் கையை அப்படியே பிடிச்சிட்டு அழுது அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா, எப்படியோ வாழ்ந்துட்டேன் ஐயா, அது உன்னை குத்திட்டே இருக்கு, ரொம்ப என்னை குத்துது, எனக்கு சாப்பிட தோணலை. அவர் நல்லா தான் இருந்தார், திடீர்னு பலவீனமாகினார், எனக்கு சாப்பிட தோணலை, என் வீட்டில் என் மனைவிகிட்ட பேச தோணலை, என் பிள்ளைகள்கிட்ட பேச தோணலை, யாராவது என்னை பார்க்க வந்து அவங்க முகத்தையே என்னால் பார்க்க முடியல, குத்துதியா குத்துது. ஆனா யோபு ஒரு காரியத்தை சொல்றாரு, நீங்க பேசுறதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், அது எல்லாம் எனக்கு தூரமா இருப்பதாக, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை விட்டு நான் விலகேன். நீ என்ன வேணாலும் சொல்லு, நீ என்ன வேணாலும் பேசு, எப்படி வேணாலும் என்ன ஆசை காட்டு, எப்படி வேணாலும் என்னுடைய வாழ்க்கை என்ன வேணா சொல்லு, ஆனா உன் வார்த்தையை கேட்டு என்னுடைய உத்தமத்தை விட்டு நான் வழி விலகி போக மாட்டேன். எவ்வளவு உறுதியா இருக்கான் பாத்தீங்களா? ஏன்னா நான் சாகும்போது என் இருதயம் என்ன குத்தக்கூடாது, என் எதிர்காலத்தில் குத்தப்பட்டவன் நான் வேதனையோடு நான் சாகக்கூடாது, நான் நிம்மதியா என் ஓட்டத்தை முடிக்கணும், நான் நிம்மதியா என் வாழ்க்கையை முடிக்கணும்னா, என் இருதயம் குத்தப்படாம இருக்கணும்னா இந்த உத்தமத்தை விட்டு நான் விலக மாட்டேன், நீ சொல்றபடி நான் நடக்க மாட்டேன். எவ்வளவு வைராக்கியம் பாத்தீங்களா? ஆமென். இன்னைக்கு சின்னதா ஒரு காரியம் ஒருத்தர் சொன்னாங்கன்னா எல்லாம் நம்ம அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு அப்படியே டேன் ஆயிடும், நீதியான வாழ்க்கை விட்டு டேன் ஆயிரும். எவனோ ஒருத்தி ஏதோ ஒன்று சொன்ன உடனே அப்படியே கர்த்தரை விட்டு போயிடுறோம், பாவமான காரியங்களை செய்ய நம்ம விற்று போடுகிறோம் சாத்தானுக்கு. நான் யோபு சொல்லுகிறான், நான் தப்பு பண்ணவே மாட்டேன், என் நீதியை நிற்பேன்,
என் நேர்மையில் நிற்பேன். ஏன்னா என் முடிவு நல்லதாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நேர்மையாக நடப்பதனாலே நமக்கு நம்முடைய முடிவு சமாதானம் நிறைந்ததாய், குத்தப்படாத இருதயத்தோடு நிம்மதியாய் உலக ஓட்டத்தை முடிக்க அது நமக்கு உதவி செய்யும். என்னையை வச்சு மட்டும் இன்னைக்கு நாட்களை மட்டும் பார்க்காதீங்க. இப்போ இருக்கிறத மட்டும் பார்க்க. மக்கள் ஒரு எதிர்காலம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினோட முடிவு ஒரு நாள் உண்டு. எந்த மனுஷனாக இருந்தாலும் எந்த மனுஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக வாழ்க்கையினோட முடிவு உண்டு. முடிவு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நமக்கு அடுத்து நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்ம நேர்மையானவளாய் வாழ வேண்டும். ஆமேன். யோசேப்பு பரிசுத்த வாழ்வில் நேர்மையாக இருந்தான். தானியேல் தேவனை தொழுது கொள்வதில் நேர்மையாக இருந்தார். யோபு உபத்திரவத்தில் நேர்மையாக இருந்தார். தாவீது கர்த்தருக்கு காத்திருக்கிறதுல நேர்மையாக இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில்லை நேர்மையாக இருந்தார். நீங்க எதுல நேர்மையாக இருக்க போறீங்க? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. பிள்ளைங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் என் படிப்பில் நேர்மையாக இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் காப்பி அடிச்சு நான் நினைச்ச மாட்டேன், பாஸ் ஆக மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த சூழ்நிலையிலும் நான் என்னால் முடிஞ்சால படிப்பேன். காப்பி அடிச்சு பாஸ் ஆகுதுன்னு அது நேர்மை தவறுகிற காரியம். இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை நீங்க எடுத்து. ரட்சணை சேனையிலே ஒரு மகிமையான ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் அவருடைய கல்லூரி படிப்பில் காப்பி அடித்து பாஸ் ஆகிட்டார். நாட்கள் போனது. பரிசுத்தத்தின் தந்தை என்று சொல்லி அவர் அழைக்கப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? நாட்கள் போனது. தன்னை அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சாச்சே, இப்படியே நான் பாஸ் ஆனேன் அப்படின்னு அவருடைய இருதயத்தில் குத்தப்பட்டவர்களா தன்னுடைய அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து அதுக்கு மேலே ஒரு லெட்டரை எழுதி, இது எனக்கு உரியது அல்ல, நான் தவறாக எழுதி இந்த பட்டத்தை வாங்கினேன், இந்த பட்டம் எனக்கு வேண்டான்னு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி வச்சுட்டார். அல்லேலுயா. அந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி வச்சுட்டார். பல வருடங்களுக்கு அவங்க பார்க்குறாங்க, அவங்க சிரிச்சாங்க, எடுத்து சிரிச்சாங்களா, இப்படி ஒரு மனுஷனா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பரிசுத்த தந்தை என்று அழைக்கப்பட்டார். சாமுவேல் லோகன் பிரங்கிள். இப்போ கூட ரட்சணை சேனையில் அந்த விசுவாசிகளுக்குன்னு சொல்லி, இந்த சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லி அந்த பிரங்கிள் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லி முட்டத்திலே வருஷத்துக்கு 2 கூட்டம் நடத்துவாங்க, பரிசுத்தத்தை மையப்படுத்தி. சாமுவேல் லோகன் பிரங்கிள் ஆண்டோருக்காக வல்லமையாக செயல்பட்ட, ரட்சணை சேனை மூலமாக செயல்பட்ட ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன். அப்படி நேர்மையாக பார்த்தீங்களா? அந்த சேனையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம், ஒரு தீர்மானம் எடுப்போம். நம் வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களிலும் நான் நேர்மையாக வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். சோதனைகள் சவால்கள் வந்தாலும் நான் நேர்மை தவற மாட்டேன், நான் உறுதியாக இருப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போமா? தனி மனித நீதியிலே நேர்மை பிரதானம். தனி மனித நீதியை நிறைவேற்றுவோம். இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது என்று சொன்னால் அந்த ஆண்டோடைய வார்த்தையின்படி நீதியை நிறைவேற்றுவோம். தேவனை கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். எல்லாரும் அப்படியே கண்களையும் மூடி ஜெபம் செய்வோம். எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில் நான் நிறைய இடத்துல தவறி இருக்கேன்ப்பா, என்னுடைய நேர்மையை தவறி இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இனி இந்த நாள் ஒரு புதிய வாழ்க்கையை நான் வாழ வாஞ்சிக்கிறேன். இந்த நாள் புதிய வாழ்க்கை, ஒரு மகிமையான வாழ்க்கை நான் வாழ வாஞ்சிக்கிறேன். நீங்க கிருபை செய்யுங்கப்பான்னு கேட்போமா? கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நான் எதில் தவறினேன் அதை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. நான் எதில் தவறினேன் அதை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. எந்த இடத்துல நான் மற்றவங்களை ஏமாற்றினேன், வஞ்சித்தேன், அதை எனக்கு காட்டுங்க. சின்ன விஷயமா பெரிய விஷயம் காட்டுங்கப்பா. உண்மை பின் செல்ல நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எல்லாம் ஜெபிங்க. ஆண்டவர் காலத்தை உங்களை ஒப்பு கொடுங்க. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுவார்கள். நேர்மையாக நடக்கிறவருடைய முடிவு சமாதானமாக இருக்கும். நேர்மையாக நடக்கிறவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நேர்மையாக நடக்கிறவருடைய இருதயம் அவர்களை குத்தி வேதனைப்படுத்தாது. அப்படியே உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுவீங்களா? மீட்பரு உமை பின் செல்ல சிலுவையை எடுத்தே, ஏழை நான் பெரியோனல்ல,
நீரே எல்லாம் நான் வந்தே உம்மை பின் செல்வேன் என் சுவாமி எனக்காக நீர் மரித்தீ எல்லாரும் ஓடினாலும் உமதன்பா நானே மெய்தாம் லோகத்தார் பகைப்பா உம்மை முன்பகைத்தாரே லோக ஞானிகள் நாகைப்பா பயமே நீர் வீடீரே உம்மை பின் செல்வேன் என் சுவாமி எனக்காக நீர் மரித்தீ எல்லாரும் ஓடினாலும் உமதன்பா நான் நீர்ப்பே சர்வ வல்ல தேவ அன்பா தீடம் செய்வார் முன் செல்வே தேவ துரோகிகள் மாவாம்பா சீறினாலும் நான் வெல்வே உம்மை பின் செல்வேன் என் சுவாமி எனக்காக நீர் மரித்தீ எல்லாரும் ஓடினாலும் நான் இருப்பே எத்தனை சவால் வந்தாலும் எத்தனை போராட்டம் வந்தாலும் எத்தனை ஆசை வார்த்தைகள் நம்மை மயக்க பார்த்தாலும் நம்முடைய நேர்மையை விட்டு ஒரு நாளும் நம்ம வழி விலகி போகக்கூடாது. ஆண்டோடு சொல்லுங்க, ஆண்டவரே எந்த சூழ்நிலையை நேர்மையை விட்டு நான் வழி விலகி போகவே கூடாதுப்பா. நேர்மையில நினைத்து நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவர். ஒரு வேளை நம்ம இன்னைக்கு அடுத்தவங்களை ஏமாற்றி ஒரு வெற்றியை பெறலாம், அடுத்தவங்களை வஞ்சித்து ஒரு பொருளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அது ஒரு நாள் நமக்கே தீங்கை கொண்டு வரும். ஒரு நாள் நம்முடைய சமாதானத்தை கெடுக்க அதுதான் காரணமாயிருக்கு. சிலர் நம்மை மிரட்டலாம், சிலர் நமக்கு ஆசை வார்த்தைகளை காட்டலாம், அது வேறு தந்திரங்களினாலே நம்முடைய நேர்மையை நம்மை வழிவிலக செய்யலாம். ஒரு நாள் ஒத்து போகாதிருங்கள். உயர் அதிகாரிகள் ஒருவேளை உங்களை நேர்மை தவறி நடக்க ஏவலாம், உங்க நண்பர்கள் ஒருவேளை நேர்மை தவறி நடக்க ஏவலாம், உங்களை சார்ந்த உங்களை நேசிக்கிறவங்க கூட சில நேரங்களில் நேர்மை தவறி நடப்பதுக்கு உங்களை ஏவலாம். ஒரு நாள் ஒத்து போகாதிருங்கள். ஒரு நாள் உங்க நேர்மையை வழுகி போகாதிருங்கள். ஆண்டவர் நேர்மையை நேசிக்கிறார். மனித நீதிக்கு நேர்மை அவசியம். அதுதான் நம்மை ஒழுக்கத்துக்கு நேராய் நடத்தும். ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவருடைய சமூகத்தில்? ஆண்டவரே, ஒரு நேர்மையுள்ள வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒரு நேர்மையுள்ள வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். இதுவரையில் நான் நடந்த நேர்மை தவறி நடந்த எல்லாவற்றையும் மன்னியுங்க. இன்றிலிருந்து நான் நேர்மையாய் வாழ்வதற்கு எனக்கு அனுகூலம் செய்யுங்க. சாமுவேல் லோகன் பிரங்களை போல ஒருவேளை நான் கடந்த நாட்களில் செய்த தவறுகளை வெளிப்படுத்த முடியாம இருக்கலாம் ஆண்டவரே. ஆனா இனி நான் கவனமாய் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்பீங்களா? பிள்ளைங்க, குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், கொஞ்சம் ஆண்டவரத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஒரே வாழ்க்கை தான் ஐயா, நம்ம வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். நம்ம வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையை நேர்மையாக நடப்பதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? நாம் இதுவரை செய்த எல்லா நேர்மை தேவை செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிப்பார். எல்லாவற்றையும் மன்னிப்பார். மன்னிக்கிறதுல மகத்துவமானவர், மன்னிப்பதில் ஐஸ்வர்யமானவர். மன்னிப்பார். நீங்க மனசு உடைஞ்சு நீங்க ஜெபிச்சா மன்னிப்பார். ஒப்பு கொடுத்தா மன்னிப்பார். உங்க தவறுகளை ஒப்புக்கொண்ட மன்னிப்பார்.
இனி இனி நேர்மையாக நடப்பதற்கு அவர் உதவி செய்வார். ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளையும், ஒவ்வொரு டீனேஜ் பிள்ளையும், ஒவ்வொரு வாலிப பிள்ளையும், ஒவ்வொரு பெரியோர்களும், ஒவ்வொரு வயோதிபர்களும் ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் நேர்மையாய் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எதற்காகவும், பணத்துக்காகவோ, பதவிக்காகவோ, ஆஸ்திக்காகவோ, ஐஸ்வர்யத்துக்காகவோ, எதற்காகவும், மேன்மைக்காகவோ, புகழுக்காகவோ என் நேர்மையிலிருந்து நான் தவறி போக மாட்டேன். என் நேர்மையில் நான் இறங்கி போக மாட்டேன். யோபை போல நான் அதில் உறுதியாக இருப்பேன். ஒரு தீர்மானம் செய்யுங்க. அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? உம்மை பின் செல்வேன் என் சுவாமி, எனக்காக நீர் மரித்தீர். எல்லாரும் ஓடினாலும் உமதன்பா நான் நிற்பேன். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நேர்மையாய் நடக்கும்போது ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நேர்மையாய் நடக்கும்போது எங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை தகப்பனே, நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு இன்றைக்கு பேசினபடினாலே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தானியேலுடைய வாழ்க்கையிலே, யோபுடைய வாழ்க்கையிலே, யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, எல்லாவற்றும் மேலா என் தெய்வத்துடைய வாழ்க்கையிலே நேர்மையாய் நீதியாய் இருந்தீர்கள் ஐயா. அதை நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வாயிலிருந்து கேட்கும்படியாய், உம்முடைய சத்தத்தை நாங்கள் அந்த வார்த்தைகளை கொண்டு கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தீரே. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் வாழ்கிற நாங்கள், உம்முடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற நாங்கள், கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்று கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நேர்மையாய் வாழ வேண்டிய கட்டாயம் அப்பா. நீர் எங்களுக்கு அதை நிபந்தனையாய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய சகல ஜீவியமும் ஆண்டவரே இந்த உலகம் எதிர்நோக்கி பார்க்கிறது தகப்பனே. எங்களுடைய அப்பா எல்லா பேச்சுகள், நடை, உடை, பாவனை எல்லாவற்றையும் இந்த உலகத்தின் ஜனங்கள் நோக்கி பார்க்கிறார்கள். ஆகவே தெய்வமே, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அளவில் ஒரு நேர்மையான ஜீவியத்தை இந்த உலகத்தில் ஜீவியம் பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் என்ன சூழ்நிலைகள் வந்தாலோ, சாத்தான் எங்களுக்கு எவ்விதமான கண்ணிகளை வைத்தாலோ, வைராக்கியமாய் நின்று என் ஆண்டவருக்கு முன்பதாக இந்த உலகத்திலே நேர்மையாய் ஜீவியம் பண்ண கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாள் நல்வழிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய பேச்சிலே நேர்மை வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய செயல்பாடுகளே நேர்மை வேண்டும், எங்களுடைய வாழ்விலே ஜீவியத்திலே நேர்மை வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு நாள் அப்படிப்பட்ட ஜீவியம் பண்ணுவதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறீரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அவ்விதமாய் தகப்பனே இந்த உலகத்திலே நாங்கள் நேர்மையாய் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வழி காண்பித்து ஆலோசனை சொல்லி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆலயத்திலே வந்து இந்த வார்த்தை கேட்ட அத்தனை பேரையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொட்டிக்கிறேன் அப்பா. என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே, இந்த வார்த்தை இவர்கள் கேட்டு இதோடு விட்டு விடாதபடி தங்கள் வாழ்க்கையில அதை பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை காட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையில நேர்மையா இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, எல்லா விதத்திலும் கர்த்தர் கேட்ட பாதையில நடக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இந்த நிமிடம் வரையிலும் ஆவியானவர் பொறுப்படுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிரியை இந்த இடத்துல வெளிப்பட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ஆலயத்திலிருந்து உம்முடைய சமூகத்தில் தங்களை ஆண்டவரை அர்ப்பணித்து ஜெபித்து கடந்து போகிற அத்தனை பேரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடுகளில் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவியம் பண்ண ஆண்டவர் கிருபை காட்டுவீராக ஆண்டவரே. வெளி இடங்களிலும், வெளி மாநிலங்களும், வெளி தேசங்களிலே படிக்கிற பணி செய்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்
ஆவியானவரே உம்முடைய அளவற்ற கரத்தை வைத்து ஒவ்வொருவரை காத்து நடத்துவீராக. இருக்கிற இடங்களை நேர்மையாய் தம்முடைய பிள்ளைகள் செயல்பட ஆண்டவர் கிருபை காட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் என் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுங்கப்பா. எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய வருகை மட்டும் நேர்மையாய் ஜீவியம் பண்ண ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கரம் பிடித்து நடத்துங்கப்பா. தேவைகளெல்லாம் சந்திங்க. பணி இடங்களிலே ஆண்டவரே, பிள்ளைகள் படிக்கிற இடங்களிலே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் எந்தெந்த இடங்களில் இருக்கிறார்களோ எல்லா இடங்களிலும் நேர்மையாய் செயல்பட ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் நல்வழிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் சபையின் அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பங்கள் மீது கர்த்தரை கரம் ஒவ்வொரு நாளும் நீட்டப்பட்டு இருக்கணும். ஆண்டவரே லோக்கல் உத்தியோகஸ்தர்களை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நேர்மையாய் பணி செய்ய கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னும் பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் பேர் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் நேர்மையாய் செயல்படணும். ஆண்டவர் அதை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீரப்பா. உம்முடைய விருப்பத்திற்கு இணங்க நாங்கள் ஜீவியம் பண்ண ஆண்டவர் கிருபை காட்டுவீராக. தெய்வமே, இந்த இடத்துல மறுபடியும் கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது வரையிலும் உம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனையிலே நீர் எங்களுக்கு தந்த கடமை நாங்கள் செய்து நிறைவேற்றிருக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு அந்த பொறுப்பை செய்திருக்கிறோம். எங்கள் ஜனங்களோடு ஆண்டவர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். காத்து வழி நடத்துங்கப்பா. மறுபடியும் இடத்துல கடந்து வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவது வரையிலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. மழை காலங்களே பலவீனங்கள் வரக்கூடாது. கர்த்தர் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சிறு குழந்தைகள் முதல் வயோதிபர் வரையில் உள்ள அத்தனை பேருடைய கரமும் என் ஆண்டவரோடு ஒவ்வொரு நிமிடம் இணைக்கப்பட்டிருக்கட்டும். கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரையும் தங்கள் ஆண்டவரே பிரயாணங்கள், ஆண்டவரே இவர்களுக்கு கொடுத்திருக்கிற வாகனங்கள், இவர்களுக்கு கொடுத்திருக்கிற பொருட்கள் எல்லாவற்றின் மீது கர்த்தரை பாதுகாப்பு இருக்கட்டும். வழி நடத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. தாழ்த்தியா அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அனைத்தையும் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் இன்றும் என்று சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். சமாதானத்தோடு போய் வாருங்கள்.